ஏம்மா உனக்கு ஊரா மாப்பிள்ளை தேயிட்ட எங்கேயுமே கிடைக்கல. இந்த ஊர்ல தான் ஏதோ மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேசாம கட்டிக்கணும். எனக்கு பிடிக்கணும்ல. அதை நீ சொல்லக்கூடாதுமா, மாப்பிள்ளை சொல்லணும். என்னடா சொல்றது மகனே? ஆமாப்பா, எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைங்க கட்டி வச்சுக்கினா நான் உயிரோடே இருக்க மாட்டேன். செத்துப்போ, எங்களுக்கு வேலை மிச்சம். டேய் அக்காவை அது மாதிரிலாம் பேசக்கூடாது. என்னன்னா நான் ஓவரா தொலை குத்துங்க இருக்குது. சரி விடு, வாங்க போய் மாப்பிள்ளைய பாக்கலாம். மாப்பிள்ளை என்ன பண்றாரா? ஆட்டோ ஓட்டுறாராமா. ஆட்டோ ஓட்டுற மாப்பிள்ளையா? உனக்குன்னா ஏரோப்ளேன் ஓட்டுற மாப்பிள்ளைய வருவான். அடவா. என்னடா மச்சி, பொண்ணு செட் ஆச்சா இல்லையா? ஒன்னும் வேலைக்கு ஆகல மச்சி. என்னடா இவ்வளவு அழகா இருக்கிற, ஒண்ணு கூட செட் ஆகலன்றா? என் அழகு ஏத்த பொண்ணு எங்க அப்பா எங்க அம்மா பாத்துனுங்கிறாங்க. எனக்கு என்ன பார்க்க சொல்லு. ஊட்டி கொடைக்கானல் போனல நீ? போகணும் தான் ஆசையா இருக்குது, ஒன்னும் கிடைக்கலையே. ஏ பங்கு பரதேசியா, உன்னை மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வராங்கடா. என்னப்பா சொல்ற? உண்மையதான்டா, உன்னை நேரில் வந்து பார்க்கறதுக்கு வந்துங்கிறாங்க. உன் வாய் முகத்தை பழிச்சுடா. டேய், உன்னதான் விசாரிக்க வருவாங்க, ஒழுங்கா பேசு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. பொண்ணு எப்படி இருக்கும்? அழகாதான் இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் கட்டிக்கோ. ஆமா மச்சி, வயசு ஆயின்னு போகுது, கட்டிக்கடா. மாப்பிள்ளை என் அழகு ஏத்த பொண்ணா இருந்தா கட்டிக்கலாம். எட்டி இருப்பா ஓய்ப்பேன். நாங்க சொல்ற பொண்ணுக்கு தாலி கட்டுறா. நாங்களும் பேரம் பேச்சு பார்க்க தேவையில்ல. பாரா, இது மாதிரி அப்பப்ப பேசிடுறாங்க. ஏய், அவங்களுக்கும் ஆசை இருக்காதா பேரம் பேத்தி கொஞ்சத்துக்கு? நான் வேணான்னு சொல்ற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கல. இது பிடிக்கும், எனக்கு நம்பிக்கை இது. நான் சொல்றேன், நீ தாலி கட்டு. சரிப்பா, நீ சொல்றதை நான் கேட்கறேன். அவ்வளவுதான், வாடி ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். மச்சி அதுதான் ஜாலியா எப்ப போகுது, கல்யாணம் வர ஆக போகுது. வெக்கமா இருக்குதுடா. டேய், கல்யாணம் ஆனாலும் பொண்டாட்டி உன் கண்ட்ரோல்லே வச்சுக்கோ. சரி மச்சி, உன் பொண்டாட்டி எனக்கு கொடுமைப்பட்டுதா என்ன? அது விட்றா, என் வாழ்க்கை என்னோட போட்டோம். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதான் என் ஆசை மச்சி. நண்பன்டா. இங்கதான் எங்கேயோ சொன்னாங்க வீடு. எப்பா, இந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்ப்பா. சரி வா. ஏங்க இங்க ஜால்ரா வீடு எங்க இருக்குன்னு தெரியுங்களா? ஜால்ராவா? கேள்விப்படாத பேரா இருக்குதா? ஏய், அது எங்க அப்பா பேரு, அது கூட தெரியாம இருக்குற. உங்க அப்பா பேரா? நீங்க எதுக்கு அவரை தேடி வந்திருக்கீங்க? அவங்க பையன் கேரக்டர் எப்படின்னு கேக்குறதுக்கு வந்திருக்கோம். இவர் தான் அவங்க பையனா? கரெக்டான இடத்துக்கு தான் வந்துக்கிறீங்க. இவர் தான் அவரோட பையன். வணக்கம் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா எப்படி மாப்பிள்ள? அங்கிளா சூப்பரா இருக்காருப்பா. பொண்ணு யார், இவங்க தானா? ஆமாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். டேய் பேசுறா. உங்க பேருண்ணா? பரதேசி, பங்கு பரதேசி. எவ்வளவு திமுரு பத்தியா பரதேசின்றான். எப்போ வானாப்பா, வாப்பா போலாம். மச்சான் கோச்சுக்காத, என் பேர் பரதேசின்னு சொன்னேன். பரதேசின்னு பேர் வைப்பாங்களா? படமே எடுத்திருக்காங்க, பேர் வைக்க மாட்டாங்களா? ரொம்ப தகமான பையங்க, என் ஃப்ரெண்டு. எந்த கட்ட பழக்கமும் இல்ல. இந்த காலத்துல இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? ஹாய், உன் பேர் என்ன? மாப்பிள்ளை பேரை கேக்குறாருல, சொல்லு. வெக்கமா இருக்குதுப்பா. வெக்கப்பட்டா எப்படி சொல்லு? அடா அடா அடா, ஸ்டைல்லே கலக்குறாரு. சொல்லுமா. லோலாயி. லோலாயி. மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மத்த விஷயம் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கலாமா மாப்பிள்ளை? சரி வாங்கம்மா, அம்மா வீட்டாண்ட பேசுங்க. கொஞ்சம் வண்டி எடுங்க, டக்குன்னு வெளியே போனோம். இன்னைக்கு வண்டி வராது, என்ன மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு எல்லாம் வந்துருக்குது. ஏங்க, இந்த பொண்ணு போனா வேற பொண்ணு கிடைக்குங்க, அர்ஜென்ட்டா போகணும், வாங்க. இந்த பொண்ணு போனா வேற பொண்ணு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீ வீட்டுக்கு போ. ஏங்க, அந்த பொண்ணு போன வாரம் வேற ஒருத்தரோட சுத்திட்டு இருந்ததுங்க. நீங்க வண்டி எடுங்க. பரவாயில்ல. ஏங்க, 10,000 ரூபாய் தர வண்டி எடுங்க. 10 கோடி கொடுத்தாலும் என் லோலாயை விட்டு நான் வரமாட்டேன். ஏங்க, என் தங்கச்சியை கட்டி வைக்கிறேங்க, இது போனா போட்டோம், நீங்க வாங்க. நவர் எதுக்கு அசர மாட்டான் இந்த பரதேசி. தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம். சித்தப்பா, மாப்பிள்ள சூப்பரு. சித்துப்பாவா? ஆமா மாப்பிள்ளை, உன் கேரக்டர் தெரிஞ்சதுக்காக எங்க அண்ணன் பையனை வர வச்சேன். சித்தப்பா, அக்காக்கு ஏத்த மாப்பிள்ள, ஒன்னே பேசி முடிச்சிடலாம் சித்தப்பா. எல்லாம் இன்னும் டேஸ்ட்டுக்குதா? என்ன மச்சான் டெஸ்ட்? இல்ல, தலைக்குனா ஷாம்பு போடுறா. உங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்குதா? அது துணி சோப்பு, அதை போட்டு கசக்கிடுவேன். ஐ சூப்பரா. இனிமேட்ல இருந்து நானே என் தலையை துணி சோப்பு போட்டு கசக்கு போறேன்ப்பா. சரிடா, மாப்பிள்ளை வச்ச டெஸ்ட் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டா போல. வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம். ஏய் ஆடிய பொண்ணுட்டு தர வராங்க போலுக்குதா. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன பாக்குறீங்க, உள்ள கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, அதனால தான் இங்க உட்கார சொல்றேன். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருமா. உட்காரம்மா. அவனை கொஞ்சம் வீக்கா இருக்கான், குண்டு குண்டா உட்கார வைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்றது, கொஞ்சம் பெத்து போச்சுங்க. அப்புறம் என்ன, இவன் தான் என் பையன், பாத்தீங்களா?
பார்த்தாச்சு பேசியாச்சு. என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்க பையன் அழகு அப்படி சமைந்தியா அழகு எத்தனை பொண்ணு சைட்டாச்சு தெரியுமா? அதெல்லாம் ஏமா சொல்லிக்கிற அங்கிள் கிட்ட? விடு மாப்பிள்ள, தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஏய் மாமா கழுவு இந்த ஆசீர்வாதம் வாங்கினியா? இருக்கட்டும் இருக்கட்டும், கல்யாணம் தண்ணிக்கு வந்தா போகுது. மாமா கல்யாணம் எப்ப மாமா? ஏன்டா அழியிற? அந்த பொண்ணு உனக்கு தான்டா. நடுவில் எவனா புகுந்து கொத்தின்னு போடுவான், அதெல்லாம் விடக்கூடாது. கொத்தின்னு போற அளவுக்கு இருக்குது எங்க அக்கா. கொக்கின்னு வச்சு தூக்கின்னு போற அளவுக்கு இது. கம்முனுடா, கிண்டல் பண்ணாத, மாமா தப்பா நினைச்சுக்கோ. லோலாயி உன்னை பத்தி நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். ரொம்ப வழியாதுடா. சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் மற்றதை பேசலாமா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? எங்க பையன் அழகா இருக்கிறான், ஊர்ல தேடி பார்த்தாலும் அது மாதிரி பையன் ஆப்பிட மாட்டான். அதுனவோ கரெக்டு தான், ஸ்டைலா தான் இருக்காரு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏய் என்னடி கேட்கலாம்? ஒரு 20 கேளுங்க. சரிங்க ஒரு 20 போட்டு. அவ்வளோலாம் முடியாதுங்க, ஒரு 10 போடுறேன், மாப்பிள்ளைக்கு 2 போடுறேன். அதெல்லாம் சரிப்படாது. அவ்வளவு அழகா இருக்கிறான் என் புள்ள, அதுக்கு போய் 10 போறேன்ற. எல்லாத்தையும் எங்க அப்பா உங்களுக்கே செஞ்சுட்டாக்கா, அப்புறம் எனக்கு என்ன செய்ய? ஏய் கம்னரி, பெரியவங்க பேசணும் இருக்கும்ல, இங்க பாருங்க, கடைசியா 15 வேணா போடுறேங்க. அப்பா பரவாயில்லப்பா, ஒத்துக்குப்பா. அட என்னடா நீ, சரி சீர் வச்சுலாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? எங்களால முடிஞ்சதான் வாங்கி தரேங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா. டிவி ஒண்ணு, ஏசி ஒண்ணு, பிரிட்ஜ் ஒண்ணு, வாஷிங் மிஷின் ஒண்ணு. இவ்வளவு கேட்டா நான் எங்க போவேன்? மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. அப்பா பரவாயில்ல விடுப்பா. என்னடா தலையில பேன் என்ன இருக்குதுன்னா? சீக்கிரம் போடுறோம், எல்லாம் பாக்குறாங்க. சீக்கிரம் போடுறோம் அமைச்சு. இந்த மாப்பிள்ளைக்கு 20,000 கேக்குறீங்க? துணி சோப் போட்டு கசக்கோனாம இந்த தலையா? மச்சான் அதெல்லாம் விடு மச்சான். உன்னால என்ன மச்சான் நினைச்சுக்கோ, மாவு மில்ல தலையை விட வச்சிருவோம் உன்னை. ஆமா என்ன மச்சான் இப்படி பேசுறான்? மாமான்னு சொல்லாதடா, என்னடா பிராடு வேலை இது? மாமா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லோலாயி நான் ஓட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்பா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. நடத்துமா? ஏன்டா சொட்ட தலையா எனக்கு வாழ்க்கையே ரொம்ப கொடுமையாகிட்டு, ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்க. நான் மாப்பிள்ள வசனமாகறா. நான் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டடா பாவி. இன்னொரு போய் என்கிட்ட பேசலாம். டேய் மாப்பிள்ள, நீ விக்கு வச்சுக்கிறது எனக்கு என்னடா தெரியும்? பேசாதடா நீ, உன்னால எல்லாமே போச்சு. என் மேல கோச்சிக்கிற பத்தியா? உன்னை ஏன் தலை சொல்லு தப்பா? உன் தலை நம்பிச்சா சொரிய மாட்டேன், அது மாதிரி என் தலை நம்பிச்சு நான் சொல்லுவேன். டேய் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் சொரிஞ்சேன், அது தனியா வருது. டேய் போடா, எனக்கு வெறுப்பேத்திங்காத. டேய் என்னடா கத்திங்க கிடக்குற? அப்பா இவனால தான் அந்த பொண்ணு ஓடி போச்சு. டேய் கல்யாணத்துக்கு முன்னே ஓடி போச்சு, சந்தோஷப்படு. என்னப்பா சொல்ற? இவனை கல்யாணம் ஆகி ஓடி போய் இந்த குடும்பமே போயிட்டு இருக்குல்ல. கரெக்டா சொன்ன பண்ணா, இவன் தான் புரிஞ்சுக்காம திட்டானா என்ன? தபார் புரோக்கர்கள் சொல்லிக்கிறேன், ஏதோ ஒரு பொண்ணு இருக்குதான் வரணிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணா? சரிப்பா. யோ பொண்ணு எங்க இருக்குது? புரோக்கர் வந்தாரா? அதான் சொல்லிக்கிறேன் பையன்கிட்ட, இப்போ வந்துருவாரு. யோ இதுவாது அம்ஜனியா நல்லபடியா? டேய் தம்மு போட்டு ஓட்டிக்கிற ஸ்டாங்கா. அதெல்லாம் தேவையில்லம்மா, இவன் இதுக்கு மேல கை வைக்க மாட்டான். டேய் கம் ஓட்டிக்கிடா. டே அதெல்லாம் வேணாப்பா. டேய் தலை மேல கை வைக்காத. எப்பா சாமி நான் வைக்க மாட்டேன்டா. எப்பா நேத்தான் தெரியாம வச்சிட்டேன். எப்பா பொண்ணு போட்டா வாங்கினா இல்லையா? அதுக்குள்ள என்னடா அவசரம்? புரோக்கர் தான் வரணிக்கிறாரா? எனக்கு பொண்ணு பார்க்காம இருக்க முடியலப்பா, மனசு அலப்பா இதுப்பா. டேய் சொல்ல விடாத, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அட நான் மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, கரெக்டா வந்துருங்க. புரோக்கர் வந்துட்டாரா? நடா ஜல்ரா, இவன் தான் உன் பையனா? நடா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா பாத்துப்பியா? நல்லா பாத்துக்கோ அங்கிள். நல்லா ஸ்டைலா தான் இருக்கா பையன். முடி கொஞ்சம் வெட்ட சொல்ல வேண்டியதானடா? முடி பத்தி பேசுறீங்க புரோக்கர். ஏன்பா நீ நான் டக்குன்னு கோவப்படுற? முடி வெட்டினா இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பான்ல. அதெல்லாம் வேணுங்க, பையன் இப்படி இருந்தா ஸ்டைல் தான். அங்கிள் என்னோட அழகுக்கு பொண்ணு பொருத்தமா இருக்குமா? டேய் மாப்பிள்ள என்ன திருப்பி அரிக்குதா? நீ கொஞ்சம் வாயை மூடுனுங்கிறியா? இங்க பாரா ஜல்ரா, பொண்ணு கொஞ்சம் பெரிய இடம், அப்பா ஒரு அண்ணன், நல்ல டீசென்டான ஃபேமிலி. நாங்களும் டிஷனல் ஃபேமிலி தானப்பா, நாங்களும் எச்சகல ஃபேமிலி. என்ன டே உன் குடும்ப வகாரவே எனக்கு தெரியும், என்கிட்ட போய் உன் கதையை விடாதடா. சரி விடு, வயசெல்லாம் நோண்டி கிடப்ப. சரி பொண்ணு விட்டு வந்து எப்போ வராங்க? வந்துருவாங்க, லொகேஷன் அனுப்பிச்சுட்டேன். என்னடா ஆட்டோ மட்டும் தான் ஓட்டுறியா இல்ல வேற எதனா ஓட்டுறியா? லாரி பஸ் எல்லாம் ஓட்டுவாங்க அங்கிள்.
இங்க பாரு, புரோக்கர் கமிஷன் கரெக்டா கொடுத்துருங்க. அதுல ஏமாத்தினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் போய் உன்னை ஏமாத்திடுவேனா? உனக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பேன், கவலைப்படாத. அங்கிள் பொண்ணு பார்த்து எதுவுமே சொல்லலையே அங்கிள். பொண்ணு நல்லா சிகப்பா இருக்கும், உனக்கு கரெக்டா இருக்கும். வேற என்ன நான் சொல்றது? வளையோசை கலகலவென்று கவிதை படிக்கிறது. ஏய் என்னடா மறுபடியும் நம்பிக்குதா? நீ கிட்ட வராத. அடடா, பையனோட ஸ்டைலு பங்க பார்த்தா சினிமாலே நடிக்கலாம் இவன். தேங்க்ஸ் அங்கிள், நானும் ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன். புரோக்கர் அமிச்ச லொகேஷன் இங்க தான் காட்டுது. இதோ வந்துட்டாங்களே. வாங்க வாங்க, கரெக்டா வந்துட்டீங்களே. புரோக்கரே, இந்த வீடு தானா? அப்பா இவதான்பா புரோக்கரு. வணங்கப்பா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்குங்க. இதுதான் மாப்பிள்ளை வீடு. நீ வாழ போற வீடுமா, நல்லா பாத்துக்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கப்படாதம்மா. எப்பா புரோக்கரே, மாப்பிள்ளை வீட்டுல எப்படியா? அருமையான ஃபேமிலிங்க, நீங்க கவலைப்பட தேவையில்ல. அப்படியா? இவங்களாம் யாரு? இவர் அப்பா, அவங்க அம்மா, அவரு மாப்பிள்ளை. வா மாப்பிள்ளை. தங்கச்சி, மாப்பிள்ள செம்ம ஸ்டைலா இருக்காருமா. அப்படியாண்ணா? அட நிமிந்து கொஞ்சம் பாருமா. ஏ சோனா டேய், பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, இப்ப நான் டியூட்ட பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. பையன் ரொம்ப அவசரப்படுறானே, சரியில்லையா இது? அழியாதுடா, நம்மளை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. மாப்பிள்ளை அடிக்காதீங்க. என் ஒரே ஒரு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ளைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. டேய், எதுவும் அவசரப்படாதா? உன்னை விசாரிக்க வேண்டியது எவ்வளவுக்குதா? பா, எனக்கு நான் இங்கேயே ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்ல, இங்கேயே குத்தலாம் தங்கச்சியா. ஜாலி. ஏய் அவசரப்படாதடா. சரி, உங்களுக்கு என்ன மாப்பிள்ளைய பிடிச்சிச்சா? நம்ம மாப்பிள்ளை புடிச்சிக்கிடா. அப்புறம் என்னப்பா, தங்கச்சிக்கே பிடிச்சிச்சு, நிச்சயம் பண்ணி தாலியை கட்ட வேண்டியதுதான். பையன் கொஞ்சம் பொறிக்கு மாதிரி மூடி வச்சுங்கிறான்டா, முடி வெட்ட சொல்லலாம். அவனாவது பொறிக்கு மாதிரி முடி வச்சுக்கிறான், நீ பாரு புறம்போக்கு மாதிரி வச்சிருக்க. முதல்ல நீ முடி வெட்டுறியா? ஒரு அப்பன்ற மரியாதை கொடுக்குறா போய் போடுகாலு. சம்பந்தி, எங்க பையன் ரொம்ப தங்கமான பையன். டேய், நீ எதனா 2 வார்த்தை பேசுறியா? பேசுறேன் அங்கிள். ரூம் இருக்குது, அங்க அனுப்பி வைங்க. ஏய் எதுக்குடா? என்ன ரூம்ல தான் பேசணுமா? என்ன இங்கெல்லாம் பேச மாட்டீங்களா? என்ன மனசை விட்டு பேசணுமே அங்கிள். ஏய், கல்யாணத்துக்கு முன்னால அப்படிலாம் பேசக்கூடாது. சின்னஞ்சிசுங்க ஏதோ ஆசைப்படுது, விடுங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசுறியா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குப்பா. ஏமா, அவங்கிட்ட பேச வெக்கமா இருந்தா என்கிட்ட பேசுமா. டேய், ஏன்டா பிளகா பையன் மாதிரி பேசுற? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உனக்கு? பொண்ணு பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே நீங்க. மாப்பிள்ள, தங்கச்சி பேரு காரா பூந்தி. காரா பூந்தி பரதேசி காம்பினேஷன் சூப்பரா இருக்குது. சரி போங்க, தனியா 2 பேர் பேசிட்டு தான் வாங்க. இங்க பேர், ரூம் உள்ள எல்லாம் வேணாம், ஆட்டோக்கு பின்னால போய் பேசுங்க, போங்க. பொண்ணை பத்தி கல்யாணம் பண்றதுக்குள்ள எவ்வளவு கஷ்டத்துல அனுபவிக்க வேண்டியதா இருக்கு பாரு. ஏதோ பேசு. நீங்க பேசுங்க. எனக்கு கொச்சு பார்க்குறது, நீ பேசணும். நீங்க பேசுங்க. இதுக்கு முன்னாடி யாராவது லவ் பண்ணிக்கிறியா? என்னதான் 2 பேர் லவ் பண்ணாங்க, ஆனா எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கல. ஏன்? அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்க மீச சூப்பரா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்க டேடியும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நோ தேங்க்ஸ். ஏன் தொட விட மாட்டீங்க? நான் தொடக்கூடாதா? அதெல்லாம் வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம். பங்கு பர்தேசியில பொண்ணு பார்க்க வந்துச்சா? டேய், அதெல்லாம் பேசாத, போடா. டேய், அத போய் நோடி போச்சாமா. அப்பா இங்க பாருப்பா, இந்த பையனை தேத்தி விடுப்பா. என்ன அங்க பிரச்சனை? அப்பா இவன் பிரச்சனை பண்றான்பா. டேய், ஏன்டா பிரச்சனை பண்ற? போடா. நோ, நேத்து உன் பையனை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்களா, அது என் சொந்தக்காரனா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, போடா. என்னப்பா, நேத்து வர மாப்பிள்ள பார்க்க வந்தாங்களா? அது அந்த பொண்ணு சரியில்லைங்க, அதனால அனுப்பிச்சு விட்டோம். எதுனாவும் தப்பா இருக்குதுடா மாவனே, கொஞ்சம் விசாரியா. ஒண்ணுமே தப்பு இல்லைங்க, எங்க பையனோட ஃப்ரெண்ட் இருக்கிறான் பாருங்க, அவனை கேளுங்க. ஏம்பா கரெக்டா சொல்லு, மாப்பிள்ளை எப்படியா? ரொம்ப நல்ல பையன் தாங்க, அந்த பொண்ணுதான் சரியில்லை. காரா பூந்தி, யார் நம்மளாகட்டி பரவாயில்ல, நீ நம்பினா போதும். நான் உங்களை ரொம்ப நம்புறேங்க. அப்புறம் என்னப்பா, பொண்ணுக்கும் பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போச்சு, கல்யாணம் வேற யாரும் வைக்கலாம். அண்ணா, எங்க 2 பேர் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுங்கண்ணா. அப்படியே இருமா, கைய மாப்பிள்ளையோட ஷோல்டர்ல போடு. கொஞ்சம் டிசைனா நில்லுமா. இது போதுமா? இது போதுமா? அப்பா என்ன இது? ஐயோ, என் மானம் போச்சு, அந்த விக்க கொடு.
இப்ப பாரு என் பையன் நல்லா ஆயிட்டான். கம்மு போட்டு ஓட்டுறாங்க கேட்டடும். பரவாயில்ல விடுப்பா. காரா பூண்டி எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? நாங்க இந்த பையன் ஓகேவா? சீட்டிங் ஃபேமிலியா இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்க பொண்ணை நல்லா பாத்துக்குங்க. டேய் அவனை புடிங்க, 4 தட்டி அனுப்பலாம். ஏய் ஏய் பரதேசி, கம்மு போட்டு ஓட்டுறேன், பத்திரமா பாத்துக்கோ. சரிம்மா. நல்ல ஸ்டைல தான் நிக்கிறேன் நம்ம பையன். என்ன ஒண்ணு அந்த முடிதான் இல்ல. அப்பா ஆட்டோவில் நான் பொண்ணு வச்சுக்கோ, எல்லா பொண்ணு என்னையோ பாக்குறாங்கப்பா. என் புள்ளியாச்சா என்ன மாதிரி தானே இருப்ப. யோ அந்த புரோகிது எப்போ வராராம்? இப்ப வந்துருவாருய. அப்பா இந்த பொண்ணாஜன் செட் ஆயிடுமாப்பா? அது உன் தலைமுடி விழாதுக்கு பொத்துதுப்பா. யோ அதான் கம்மு போட்டு ஒட்டு இல்ல வியாது. ஆமா சாங்கா ஒட்டு. நடா பரதேசியா அடா பண்ணினுகிறா. பங்கு பர்தேசி சொல்ற, அதுல வெறும் பர்தேசி. பங்குத தூக்குறா வந்துட்டா. இனிமேல் போட்டு வராதுப்பா, கம்மு போட்டு ஓட்டிட்டேன். ஆத்தியா எங்க அம்மாக்கு செம மூளை. சரி பரவாயில்ல, நான் பொண்ணு வீட்டுல இருந்தா பாக்க வராங்களா? ஆமாண்டா தம்பி, புரோகிரு நீ கூட்டு வரேன்னு சொல்லிக்கிறாரு. அதனாலதான் எங்க பையனுக்கு தலையில கம்மு ஓட்டிக்கிறேன். இனிமேல் என் தலையில உயவே உயாது. ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு பொண்ணா? அதெல்லாம் புரோகிரு வந்து சொன்னதான் சரி. ஒன்னும் வரலையா? இதான் வராரா? வாங்க வாங்க, நல்ல சம்மந்தம் தான். லொகேஷன் அனுப்பிச்சுட்ட பாருங்க. அட பையன் நல்ல ஸ்டைலா இருப்பாங்க. வந்துருங்க. வணக்கம். கம்மை போட்டு விட்டீங்களா? போன வாட்டி மாதிரி ஆயிட போகுது. கம்மு போட்டு ஒட்டிக்கிறோம், வரவே வராது. இங்க பாருமா, வர போறது பெரிய இடம். சும்மா நேத்து ஆன மாரினா ஆச்சுன்னா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். அது மாதிரிலாம் ஆவாது புரோகிரா. போடா ஜால்ரா, உன் பேச்சை கேட்டுதான் நேத்து நல்ல சம்மந்த கூட்டணும் வந்தேன். பார்த்தா இவனுக்கு சொட்ட தலையாக்குது. அதை பத்தி பேசாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாகுது. சரி ஆட்டோ ட்ரெஸ் கைட்டு, நான் உன்னை ஆட்டோ டிரைவர்னு சொல்ல, பெரிய பிசினஸ் மேன் சொல்லியிருக்கேன். ஏய் டக்குனு கேட்டுறா. எருமாடு மாதிரி வாழ்ந்துக்கிற, இன்னும் சொக்கா கேட்டு தெரியல. திட்டாதியா புள்ளையா, செல்லமா வளர்த்த புள்ள இல்ல. இங்க பாருங்க, அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லாதீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் புரோகிரா. ஏய் ஒழுங்கா பேசணும்னா அப்படியே கல்யாணக்கல் வந்துச்சு பரதேசி. டேய் பங்கு பர்தேசின்னு சொல்லிட்டா. அது என்னயா அது பரதேசின்னு ஒரு பேரு? ஜோசியம் பார்த்தோம் புரோகிரா. முதல்ல எழுத்து பா, கடைசி எழுத்து சீன்னு முடிகிற மாதிரி பேர் வைக்க சொன்னாரு. அதான் பரதேசின்னு வச்சுக்கிறோம். பங்கு பர்தேசி. டேய் சும்மா அதை எடுத்து பேசாதடா, அன்னைக்கு மாதிரி வந்துட போதே. விட்டுட்டாங்க அங்கிள், வராது. இன்னும் வீட்டுல இருந்து வராங்க, கொஞ்சம் டீசெண்டா இரு. ஐ கார்ல வராங்க. நிறுத்துங்க இங்கதான். ஏய் பணக்கார விட்டு போகணும்னு நினைக்கிறேன். நல்ல கெத்தா இரு. வாங்க வாமா, இறங்கி வா, வெக்கப்படாத. வாங்க 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 எல்லாம் உட்காருங்க. அப்பா பொண்ணு. இங்க பாருங்க, இவர் தான் பையனோட அப்பா, அவங்க தான் பையனோட அம்மா, இவரு மாப்பிள்ள. ஏமா மாப்பிள்ள நான் இல்ல, என்ன பார்க்காத, அவரு தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள நல்லா அழகா இருக்கிறாரு, பங்கெல்லாம் வச்சிருக்காரு. என்னமா? ஒரே ஒரு பையங்க, செல்லமா வளர்த்துக்கிறோம், ரொம்ப அழகா வளர்த்துக்கிறேன். மாப்பிள்ள உங்க பேர் என்ன? பங்கு பர்தேசி ஆண்டி. ஐயோ பேரே சூப்பரா இருக்குதுடி. உங்களுக்கு என்ன புடிச்சுக்குதா? தேவதை தேவதை தேவதை, அவள் ஒரு தேவதை. அப்பா பாட்டு சூப்பரா பாடுறாரு. ஏங்க பொண்ணுக்கு ரொம்ப மாப்பிள்ளை பிடிச்சி போச்சு, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அதெல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, பெரிய இடம், நீங்க கேக்குறது எல்லாம் செய்வாங்க. ஆனா உங்க பொண்ணு நீங்க பத்திரமா பாத்துக்கணும். எங்க பையன் பத்திரமா பாத்துக்க புரோகிற, நீங்க கவலையே பட தேவையில்ல. நாங்க வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்கிறோம். என் பொண்ணை விட்டு எனக்கு பிரியத்துக்கு மனசு இல்ல. அதுக்கு என்ன சம்பந்தி, நாங்களும் வீட்டோட வந்துடுறோம். இதுவும் நல்ல யோசனை தான் இருக்குது. நம்ம சொல்றது சரிப்பா. மாப்பிள்ளைய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பிசினஸ் விஷயமா வெளியே போயிருப்பாரு, அப்ப பாத்துருப்பீங்க. இல்ல நான் எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட் ஓரமா பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஏன்பா டிரைவரு, பொண்ணு வீட்டுக்கும் புச்சிச்சு, பையன் வீட்டுக்கும் புச்சிச்சு, நீ நேத்து நடுவில் வந்து குழப்பின்னு இருக்க. நான் டிரைவர் இல்ல, இது என் தங்கச்சி, அது தங்கச்சி பொண்ணு. அது இருக்கட்டும். அவங்க 2 பேருக்கு தான் புச்சி போச்சே. மச்சான் கம்னரே, நல்ல ஃபேமிலி இருக்குது, எதனா பேசி கொடுக்காத. மாமா உன் பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா 5 நிமிஷம் பேசட்டமா? பேசு மாப்பிள்ள, இதுல போய் என்ன இருக்குது? போமா போய் பேசு மாப்பிள்ள கிட்ட. உன்னை பார்த்த பின்பு தான் நான் நானாகவே இல்லையே. வா
நீங்க ரொம்ப சூப்பரா பாட்டு பாடுறீங்க. கண்ணே முத்தே மணியே என் அருகில் வா வா. அடா அடா அடா, என் புள்ளையும் மருமகளும் நாட்டு ஏட்டு பாடுறாங்க. ஏன் வரமாட்டோம்னு வலிக்கவே முடியலையே. உன் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது டார்லிங். இதுக்கு முன்னால நீ யாராவது லவ் பண்ணிக்கிறியா? நான் லவ் பண்ணல, என்னதான் பல பெண்கள் லவ் பண்ணுது. எனக்கு ஒரு ஆசை, என்ன உப்பு மூட்டை தூக்கின்னு போறியா? இது என்னுடைய கடமை டார்லிங். வா ஏறு. டேய் 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 என்ன பண்ற? உப்பு மூட்டை தூக்குறான் பழுதா? டேய் அதெல்லாம் வேணாடா, பங்கு பரதேசியா. அங்கிள் விருப்பப்பட்டு கேட்டுச்சு, நான் எப்படி வானான்றத. விடு புரோக்கர, சின்ன சிறுங்க ஜாலியா இருக்கட்டான். ஜாலியா இருக்குது பிரச்சனை இல்ல, அவன் பல்ல இருந்து கைட்டிங்கன்னா தான் பிரச்சனை. கவலைப்படாது பிறகு அதான் ஒட்டிச்சுனே. அந்த அம்மா என்ன வச்சுக்கிறாங்க கையில? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஏறு ஏறு ஏறு. தூக்கு மாமா தூக்க. முடியலம்மா, எத்தனை டன்னுக்குறீங்க? ஐயோ அம்மா. ஐயோயோ ஏமா இறங்கிடு, என் புள்ள போய் சேர்ந்துட்டு போறான். அட என்ன மாமா நீ ஒரு உப்பு மூட்டை கூட ஒழுங்கா தூங்க மாட்டா? அம்மா சொட்ட. ஐயோ அம்மா சரியா ஒட்டலையா? என்னயா இது? அது வந்து யோ என்னயா இது, ஏமாத்துறீங்களா நீங்க? நான் புரோக்கரு இப்படி பேசுற? புரோக்கர என்ன இதெல்லாம் பழவனுக்குறான்? அது எனக்கே தெரியாம நடந்துட்டு இருக்குதுங்க, கோச்சுக்காதீங்க. அம்மா சொட்டதாலம்மா. இப்ப நல்ல தள்ள. டேய் யார ஏமாத்துற? மூஞ்சிலே பஞ்சு வைப்பேன். அம்மா நீ சரியா ஒட்டல, இந்த பொண்ணு என்ன சொல்லுது பாரு. நான் நல்லா தானே ஒட்டினேன், இந்த கம்பு சரியில்லை பண்ணுது. ஓ, கம் போட்டு ஓட்டி என் பொண்ணு தள்ள கட்டலான்னு பாத்தீங்களா? ஏங்க எங்க பையனை கட்டினா உங்களுக்கு லாபம் தாங்க. என்ன லாபம்? முடி வெட்டுறதுக்கு காசே கேட்க மாட்டான். புரோக்கர வீட்டுல வந்து நிறுத்திக்கிற பாரு என்ன சம்பந்தத்துக்கு? உங்க பொண்ணை குண்டா தானே இருக்குது, மூஞ்சோ முத்தி போய் கிடக்குது, கட்டி வைங்க. நேதா கட்டி வைங்களா? புரோக்கர் அவள் தான் தெரிஞ்சுக்கோ. இங்க பேர் நல்ல பையன், கட்டிக்கோ. அதெல்லாம் வலிக்காவது. ஏய் உன் பேர் என்ன? கருணாசு. அப்பா நான் ஒரே கட்டிக்கிறேன்ப்பா. அப்ப என் வாழ்க்கை போடா வைக்க. சரி தம்பியா, உங்க வீட்டுல இருந்து உங்க அப்பா உங்க அம்மா கூட்டணும் வா, பேசி முடிச்சிடலாம். ஏச்சு முடிச்சிடலாமா? நான் விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன். உண்ணாவிரதம் இருப்பேன். ஏமா ஒரு கட்டையோட எடுக்கிறேங்க. போட போடு போடு. அம்மா அம்மா ஐயோ அப்பா ஐயோ. அப்படியே சொன்ன ஒழுங்கா ஒழுங்கா மாட்டிருப்பியா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறில்லை. என்னடா மாப்பிள சோகமா பாட்டு பண்ணிக்கிறா? நேத்து ஒரு பொண்ணு வந்துச்சாமா, என்ன ஆச்சியா? அது ஏன்னா கேக்குற, அது ஒரு கொடுமைடா. என்னடா ஆச்சியா? இந்த வாட்டி தான் கம்மு ஓட்டி சொன்னல. எங்க அம்மா லோக்கல் கம் வாங்கி ஒட்டிச்சு, அது தலையிலே ஒட்ட காணும், ஊந்து போச்சுடா. ஐயோ மாப்பிள, உனக்கு யாரும் சூனியம் வசியாங்க மாப்பிள, அதான் உனக்கு அடி மேல அடி உயிதுடா. சூனியம் யாரா இருக்கும்? சரி விடு, அதையா யோசிச்சுன்னு இருக்கிறா. சரியா புரோக்கர் எதனா பொண்ணு இட்டு வரேன்னு சொல்லியிருக்காரா? தெரியல, நீ மேல பொண்ணு பாக்கட்டா இல்லடா. என்னடா மாப்பிள இதுக்கே வெக்ஸானா எப்படிடா? வேணாடா, எப்ப பார்த்தாலும் டோப்பா வர கைண்டி போகுது. டேய் அத போடுறா, பாக்கிறதுக்கு சைக்கிள. அக்கா இங்க ஒரு ஆட்டோ இது கேட்டு பார்க்கலாம். சரிதான்பா. நான் ஆட்டோ வருமா? வருமே. என்ன அப்படி பாக்குற? உன் பேர் என்ன? ஆட்டோல வந்தா பேர் கூட சொல்லுவாங்க. என்னுடைய ஆட்டோட ரூட் அப்படி. பொண்ணு சூப்பரா இருக்குது, டைம் பண்ணிடுறா. நோ ஆட்டோ வருமானு கேக்குறேன், என்னென்னமா பேசினுக்கிறீங்க? இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? அக்கா ஏன் கேக்குறா? அக்காவா? அக்கா பேரு என்ன? எங்க அக்கா பேரு 10. ஏன்டா அதெல்லாம் அங்க சொல்ற? 10. 10க்குள்ள ஒரு நம்பர் 1 சொல்லு. என்ன ஒரு மாதிரியா பாட்டு பாடுற? எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு தேடிக்கிறாங்க, என்ன கட்டிக்கிறியா? சரி கொடுமை கிட்டயா என்ன பேச்சு பேசுறான் பார். நீ திட்டினாலும் சூப்பரா இருக்குது. டேய் அக்கா என்ன பேசுங்கறான்? அவன் பாருங்கற நீ. அக்கா சூப்பரா இருக்கிற மாப்பிள்ளை, கட்டிக்கோ. அவன் ஆளே மண்டையா, அவனை பார்க்கவே பிடிக்கலடா எனக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க கிட்ட? அவன் முடியும் அவன் பங்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ உங்களுக்கு அதான பிரச்சனை? இப்போ ஓகேவா? என்னடா ஒண்ணுமே காணோம். இங்க பாருங்க, நீங்க முடி இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, அதனால முடி எத்தனை இப்ப கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அட போயா, இந்த சொட்டை யாரா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என் தலையில யார் உன்னை எடுத்து சொன்னது? டேய் மாப்பிள்ள, அவங்க முடி நல்லா இல்லைன்னாங்க, அதான் நான் எடுத்தேன். போச்சு, என் வாழ்க்கை எல்லாமே போச்சு. என்னடா அப்படி பண்ற? ஏக்கா என் மாப்பிள்ள நல்லவங்க, கல்யாணம் பண்ணிக்கா. உன்னை ஒதுக்கி போறேன், ஏன்டா இங்க கூட்டு வந்த? ஏங்க இப்படி சொல்ற? பாருங்க அந்த சொட்டை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். இது பாரு, உனக்காக கவிதைலாம் சொல்றேன். என்ன கவிதை சொல்லு பாக்கலாம். அதெல்லாம் நீ என்ன கேக்குற? கம்முன்னு இருக்கா, சொல்லுப்பா நீ. கண்ணே கண்ணே
வீடு கட்டுறாங்க எம்சாட் மண்ணு. வீடு கட்டுறான் எம்சான் மண்ணேவா? அப்புறம் பெண்ணு உன் மூஞ்சி பெரிய சேர்த்து தின்னு. என்னடா எம்சார் மண்ணேன்றா பெரிய சின்னன்றான். கவிதமா இது? இந்த பா முன்னாடி வாட்டி பேசினா ஆட்டோ கவுத்துட்டு போயிடுவேன். வரப்போறான். போச்சு எல்லாம் முன்னாள் தான் மாப்பிள. டேய் இப்படி நடக்குன்னு யாருடா தெரியும்? இந்தா போட்டுக்கோ. நடா பரதேசியா, நேத்து நந்தத்தை நினைச்சுன்னுக்கிறியா? வாங்க அங்கிள், என் வாழ்க்கை சோகமா போகுது அங்கிள். விட்றா, எப்படியும் உனக்கு நல்ல இடம் அமையும், நீ கவலைப்படாத. புரோக்கரண்ணா மாப்பிள்ள ரொம்ப காஞ்சு போய்க்கிறேண்ணா. ஏதோ ஒரு கேள்வி பார்த்தாவது கல்யாணம் பண்ணி வச்சிருண்ணா. நேத்து என் அழகுக்கு கேள்வியா? டேய் பரதேசியா, அந்த விகிய கைட்டுனா உன் கதையை நாறிடும். கிடைக்கிறத பயன்படுத்திக்கிறா. இல்ல அங்கிள், என் கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், உங்க அப்பா உங்க அம்மாவை பொண்ணு பார்க்க சொல்றாங்க, நீ வேணான்றா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. என்ன சொல்றான்? கல்யாணம் வேணான்றானா? ஆமாண்டா ஜால்ரா, கல்யாணம் வேணான்றா உன் பையன். கல்யாணம் வேணான்றானா? சொல்லப்பா. தோலை உரிச்சு முடியா? பெத்தவங்க நாங்க இருக்கும்போது நீ எப்படி அந்த வார்த்தை சொல்லலாம்? பொண்ணுதான் கிடைக்க மாட்டேன். கிடைக்கும். நாங்க பெத்தவங்க நாங்க இல்ல கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். வந்து போயிடுங்களே. மாப்பிள்ள கவலைப்படாதடா, கிடைச்சிடும். கச்சரன்னு சொல்றீங்க, இன்னும் புரோக்கர் கமிஷன் 10 பைசா கொடுக்கல. இந்த பாரு புரோக்கரே, நாங்க கொடுக்க மாட்டோம். நான் சொல்றேன், நல்ல பொண்ணா பாத்துட்டு வா, நாங்க கொடுக்குறோம். பார்த்தது எல்லாம் நல்ல பொண்ணு தான். உன் பையன் தலையில அவ்வளவு பேர் ஓட்டையா இருக்குது, நாங்க என்ன பண்றது? இந்த வாட்டி முடிய ஊசி நூல் வச்சு தச்சிடுறேன். அத பண்ணு முதல்ல, ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது நடக்கும். பரதேசி நான் உன்ன பக்கத்துல வந்தேன். நீ ஃபர்ஸ்ட் நாள் வந்த லோலாய் தான் நீ. ஆமா பரதேசி, எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளை எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. பிடிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? யார் அது? என் தம்பி தான் என்ன கட்டாயப்படுத்துறான். நான் தப்பிச்சு வந்துட்டேன். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆட்டோவில் ஏறு. சரி. டேய், இந்த பொண்ணு வந்துச்சே, உன்னை விரும்புதாமா? அங்கிள், அது என்ன புடிச்சதுனால தான் என்ன தேடி வந்துக்குது அங்கிள். ஏமா, அவனை கட்டிக்கிறியா? அந்த ஆள கட்டிக்க முடியாது, நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன். ஏமா அதுக்காக என் பையனை தேடிக்கின்னு வந்தா? ஹெல்ப் பண்ணாருன்னா வந்தேன், என்ன இப்படி பண்றீங்களா? லோலாயே, நீ கவலைப்படாத, உன் லவ் நான் சேர்த்து வைக்கிறேன். ஒருத்தனுக்கு எழுதிச்சு நிக்கிறதுக்கே வக்கீல்லையா, அவனுக்கு என்னென்னமோ ஆசையா. அங்கிள், எங்கேயா சொன்னீங்க? உன்ன சொல்லப்பா, அது வராங்க பாரு இவங்க தம்பிங்க. ஏய், எங்க அக்கா இங்க வந்துச்சா? அக்காவை எதுக்கு தேற நீ? டே சொட்ட, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க அக்கா வந்துச்சா இல்லையா? ஏய், என்ன என் மாப்பிள்ள சொட்டேன்றா? இது இல்லையா சொட்டேன்னு சொல்லணும். இதான் இருக்குது இல்ல? நீ ஏன் அப்பா போய் எடுத்துனே இருக்கிறீ நீ? சாரி மாப்பிள்ள, அவனுக்கு சொல்லி காட்டுறேன். இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா நீ? ஏய் நிறுத்துங்க. எங்க அக்கா எங்க ஒழுங்கா சொல்றேங்க, இல்ல நடக்கிறதே வேற. முதல்ல உங்க அக்கா எடுத்து போய் என்ன செய்ய போறீங்க, அது முதல்ல சொல்லுங்க. எங்க அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாத்துக்கிறோம், கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். என்னை விட அழகான மாப்பிள்ளை யாருக்குறா? தோக்கிறா மாப்பிள்ளை சிரியா? வெரி குட், சூப்பர் மாப்பிள்ள உங்க பேரு என்ன? புரோக்கர் கமிஷனுக்கு ஜாயிண்ட் அடிக்கிறான் பாரு. ஏய், நாங்களே பாத்துக்கிறோம் போ. அப்படியா? பாத்துக்கோ. ஏய், எங்கடா எங்க அக்கா?